அன்பிற்கிற இறை மக்களே, இந்த நாளிலே திருவிழாவினுடைய மறை செய்தியை உள்வாங்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த நாளினுடைய மறை செய்திக்காக தூய அந்தோனியாருடைய திருச்சுருபத்தில் நாம் காணுகின்ற அந்த 3 விஷயங்களை சிந்திக்க உங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றேன். தூய அந்தோனியார் அவருடைய திருச்சுருபத்தை நாம் பார்க்கின்றோம். கரங்களிலே அவர் பாலன் இயேசுவை தாங்கியவராக இருக்கின்றார். இன்னொரு தாங்குதலாக அவருடைய கரங்களிலே திரு விவிலியத்தை நாம் பார்க்கின்றோம். அதே போல அவருடைய சுரூபத்தின் அழகு மகுடமாக இருப்பது வெண்லீலி மலர்கள் அவருடைய சுரூபத்திலே நாம் பார்க்க முடிகின்றது. இந்த 3 விஷயங்கள் ஒரு சில நேரங்களில் ஒன்று இல்லாமல் இருக்கும், இன்னொன்று இருக்கும். ஆனால் கண்டிப்பாக அவருடைய சுரூபங்களை பார்க்கின்ற பொழுது இந்த 3 விஷயங்களை நாம் அடிக்கடி பார்க்க முடியும். இந்த 3 விஷயங்கள் நமக்கு என்ன கற்றுத் தருகின்றன என்பதை ஒரு சில மணித்துளிகள் நாம் சிந்திக்கிட்டோம். முதலில் தூய அந்தோனியார் கரங்களில் இருக்கின்ற பாலன் இயேசு. அன்பிற்கிற இறை மக்களே, 1231ஆம் ஆண்டு தூய அந்தோனியார் அவருடைய உடலில் ஏற்பட்ட களைப்பின் காரணமாக, பெரும் களைப்பின் காரணமாக காம்போ சாம்பியர் என்கின்ற இடத்தில் இருந்த துறவு மடத்தில் அவருடைய அறையிலே அதிகமாக ஓய்வுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்து ஓய்வெடுத்து கொண்டிருக்கின்றார். அவருடைய நண்பர் டீசோ அவர்தான் அந்தோனியார் ஓய்வெடுக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு அருமையான ஒரு அறையை அமைத்து கொடுத்திருந்தார். எனவே டீசோ ஒரு நாள் இரவு அந்தோனியார் அறை பக்கமாக செல்கின்ற பொழுது அறையினுடைய கதவுகள் மூடி இருக்க அந்த அறையின் கதவின் சாவி துவாரத்தின் வழியாக ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார். அந்த வெளிச்சம் சாதாரண விளக்கின் வெளிச்சம் போல் அல்லாது மிக பிரம்மாண்டமான, மிகவும் பரிச்சயமற்ற ஒரு பேரொளியாக இருந்தது. அதை பார்த்த பொழுது டீசோவுக்கு உண்மையிலே நடுங்கி விட்டது. உடனே அவர் சென்று அந்தோனியார் அறையில் என்ன நடக்கிறது பார்ப்போம் என்று சொல்லி அந்த சாவி துவாரத்தின் வழியாக கண்களை வைத்து பார்த்த பொழுது அந்த மாபெரும் காட்சியை கண்டார். தூய அந்தோனியார் அவருடைய வாசிப்பு மேஜையிலே அவர் திரு விவிலியத்தை திறந்தவராக வாசித்து கொண்டிருக்கின்ற ஒரு பரவச நிலை. அந்த இடத்தில் இருந்து மெய்மறந்து அந்தோனியார் இருக்கின்றார். அவருக்கு எதிரே அந்த திரு விவிலியத்தின் மீது பாலன் இயேசு தவழ்ந்து கொண்டு இருக்கின்றார். அந்த பாலன் அந்தோனியாரை தன் 2 கரங்களால் அருமையாக ஸ்பரிசத்தோடு தொட்டு பார்த்து கொண்டிருக்கின்றார். அந்த மாபெரும் காட்சி அரங்கேறி கொண்டிருக்கிறது. பாலனை பார்த்து மெய் சிலிர்த்து அந்தோனியார் நிற்கின்றார். அறை முழுவதும் பேரொளியாக இருக்கின்றது. அப்பொழுது பாலன் இயேசு அந்தோனியாருக்கு அந்த சாவி துவாரத்தை நோக்கி கை காட்டுகின்றார். அங்கே ஒருவர் பார்க்கிறார் என்று கை காட்டிவிட்டு அந்த பாலன் அங்கிருந்து மறைகின்றார். அந்தோனியார் காட்சியிலிருந்து விடுபட்டு எழுந்து சென்று கதவை திறந்து பார்க்கின்ற பொழுது அங்கே அவருடைய நண்பர் டீசோ நிற்பதை பார்த்தார். பார்த்தவுடன் சொன்னார், இந்த காட்சியை நீ எவருக்கும் சொல்லக்கூடாது என்று சொல்லி அவரிடம் அவர் உறுதியான ஒரு வாக்குறுதியை பெற்றுக்கொண்டார். அன்பிற்கிற மக்களே, தூய அந்தோனியார் விண்ணகத்தின் மாபெரும் கொடையாக இருக்கின்ற இறைமகன் இயேசுவை தன் கரங்களில் தாங்குகிற பாக்கியத்தை பெற்றவர். இது அந்தோனியாரின் பாக்கியம் என்று பார்ப்பதை விட இறைமகன் இயேசுவின் தாழ்ச்சி என்று சொல்ல வேண்டும். ஆண்டவர் இயேசு, அந்த பாலன் இயேசு நமக்கு கற்றுத் தருகின்ற ஒரு மேலான பாடம், நம்முடைய வாழ்வின் அன்றாட செயல்பாடுகளில் எத்துணை தாழ்ச்சி மிகுந்தவர்களாக நாம் இருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படி அந்த பாலன் இயேசு தாழ்ச்சியை குறிக்கின்றார்? அன்பிற்கிற மக்களே, பழைய ஏற்பாட்டிலே மோயிசனுக்கு ஆண்டவர் கட்டளை இடுகின்ற பொழுது அந்த உடன்படிக்கை பேழை இருக்கின்ற சந்திப்பு கூடாரம், அந்த சந்திப்பு கூடாரத்தை இறை மக்கள் வசிக்கின்ற அந்த பாளையத்தின் நடுவில் அமைத்து விடாமல் அங்கே உறைவது எனக்கு தகுதியற்றது. ஏனென்றால் மக்கள் பாவத்தை கட்டி கொண்ட மக்களாக இருக்கிறார்கள், அசுத்தத்தின் மக்களாக இருக்கிறார்கள். நான் தூய்மையே வடிவானவராக இருக்கின்றேன். எனவே மக்கள் நடுவே அந்த சந்திப்பு கூடாரத்தை நீ அமைக்க கூடாது. மக்கள் எங்கு பாளையம் இருக்கிறார்களோ அதிலிருந்து தள்ளி சென்று தனியாக எனக்கு சந்திப்பு கூடாரத்தை அமைக்க வேண்டும். இறை மக்கள் ஒருபோதும் அந்த பக்கம் வந்து விடக்கூடாது என்பதை நீ கருத்தாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்படி அவர்கள் வந்தால் மிகுதியான தண்டனைக்கு உட்படுவார்கள் என்று சொல்லி இறைவன் தன்னுடைய தூய்மை நிமித்தம் அவர் தனித்திருப்பதை விரும்பியதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் கூட தாவீது அரசர் உடன்படிக்கை பேழையை ஒபேது ஏதோம் அங்கிருந்து எடுத்துக்கொண்டு எருசலேம் நகருக்கு கொண்டு செல்கின்ற பொழுது மாட்டு வண்டியில் வைத்து உடன்படிக்கை பேழை எடுத்து செல்லப்படுகின்றது. அப்படி செல்லுகின்ற வழியிலே மாட்டு வண்டி லேசாக தள்ளாடிய பொழுது உடன்படிக்கை பேழை சரிந்து விழப்போகின்றது. அங்கிருந்த பாதுகாவலன் உடன்படிக்கை பேழை கீழே விழுந்து விடக்கூடாது என்று சொல்லி அதை பிடிக்கின்றான். பிடித்தவுடன்
இறைவன் அவனை அங்கேயே விழத்தாட்டுகின்றார். அவன் இறந்து கீழே விழுகின்றான். ஏனென்றால் அன்மிக்கரை மக்களே, பரிசுத்தமே உருவான ஆண்டவரை தீய கைகளால் தொட்டு விட்டானே என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல விழத்தாட்டியவர். அப்படிப்பட்ட தூய்மை நிறைவாக இருக்கின்ற ஆண்டவர், மனிதரிடத்திலிருந்து சற்று ஒதுங்கியே இருக்க பிரியப்பட்ட ஆண்டவர், புதிய ஏற்பாட்டில் அந்த நிலையை கடந்து தன்னை ஒரு சிறு குழந்தையாக மாற்றிக்கொண்டு இந்த மண்ணகத்திலே அவர் பிறந்தார். அதுதான் தாழ்ச்சியினுடைய மொத்த உருவம். கடவுளாக இருந்தும் கடவுளுக்குரிய நிலையை வலிந்து பற்றி கொண்டு இருக்க வேண்டியது ஒன்றாக கருதாமல் தன்னையே அவர் விட்டு கொடுத்து தாழ்ந்த நிலைக்கு வந்து ஒரு மனித குழந்தையாக இந்த மண்ணிலே பிறந்து மாட்டு தொழுவத்திலே மாட்டு தீவன தொட்டியிலே கிடத்தப்படுவதற்கு ஆண்டவர் திருவுளம் கொண்டார். அதே ஆண்டவர் தூய அந்தோனியாருடைய திருக்கரங்களிலே அவர் தவழ்வதற்கும் சம்மதித்தார். இதுதான் ஆன்மீக இறைமக்களே தாழ்ச்சியினுடைய உச்சபட்ச ஒரு அடையாளமாக இருக்கும். எனவே இந்த பாலன் இயேசு இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் தாழ்ச்சி. தூய அந்தோனியார் தாழ்ச்சியின் உருவமானவர், தாழ்ச்சியின் கண்ணாடியே என்று வாசிக்கின்றார். ஆன்மீக இறைமக்களே, அவர் சபையில் சேர்ந்த பொழுது இறை திருவுளப்படி அங்கே சிசிலி தீவிலே அந்த சபை மடத்திற்கு வந்து சேர்ந்த பொழுது அவர் அங்கிருந்த சபை இல்ல தலைவருக்கு முற்றிலுமாக கீழ்ப்படிந்து இருந்தார். அந்த சபையிலே தனக்கு தரப்பட்ட எல்லா விதமான பணிகளையும் மிக மகிழ்ச்சியோடு மேற்கொண்டார். அறைகளை சுத்தம் செய்தல், வராண்டாக்களை சுத்தம் செய்தல், பாத்திரம் கழுவுதல் போன்ற மிக சாதாரண வேலைகளையும் கூட அவர் இன்முகத்தோடு அவர் செய்ய பழகி கொண்டார். தான் அந்தோனியார் இறைவனை தாங்கியவர் என்கின்ற மனநிலைகளை எல்லாம் கடந்து அவர் ஒவ்வொரு நாளும் தாழ்ச்சியின் சுரூபியாக மடத்திலே தன்னை மிக கீழான வேலைகளையும் செய்கின்ற ஒரு தாழ்ச்சி நிறைந்த செம்மறியாக தன்னை காட்டி கொண்டார். எனவே அன்பிற்கிற மக்களே, தூய அந்தோனியாரும் நமக்கு இந்த பாடத்தை கற்றுத் தருகின்றார். அன்பினால் நாம் அதை பழக்கி இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்றாட வாழ்க்கையிலே எந்த அளவிற்கு நாம் தாழ்ச்சியோடு நடந்து கொள்கின்றோம்? வாழ்க்கையின் எத்தனை படிகள் உயர்ந்து சென்றாலும், எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் எல்லாம் இறைவன் எனக்கு கொடுத்தது என்ற மனநிலையோடு இறைவன் முன்னாலும் சக மனிதர்கள் முன்னாலும் தாழ்ச்சியோடு நம்மையே தாழ்த்தி கொண்டு விட்டு கொடுத்து மன மகிழ்ச்சியோடு இருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். யாராவது நம்மகிட்ட வந்து ஏதாவது பிரச்சனை என்று சொன்னால், குடும்பத்தில் கணவன் மனைவி எங்கள் 2 பேருக்கு சண்டை, அவள் அம்மா வீட்டுக்கு போயிட்டா நான் இங்கே இருக்கிறேன் அப்படி என்று சொன்னால் நாம் உடனடியாக என்ன சொல்லுகின்றோம்? அவர்களுக்கு விட்டு கொடுத்து போப்பா, இதான் போட்டு பெருசாக பண்ணிக்கிறேன் என்று சொல்லுகின்றோம். அவர்களுக்கு அந்த போதனையை கொடுக்கின்றோம். இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, அப்படித்தான் இருக்கும், நீ என்ன செய், கொஞ்சம் விட்டு கொடுத்து போ. கணவன் அவருக்கு சொல்லுகின்றோம், மனைவிக்கு சொல்லுகின்றோம், ஏன் சண்டை பிடிக்கின்றாய், வாழ்வை வீணாக்கி விடாதே, விட்டு கொடுத்து போ என்று சொல்லுகின்றோம். மற்றவருக்கு விட்டு கொடுத்து போ என்று சொல்லுகிறேன்னா, நமக்கு அதே போல ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது என் கணவரிடம் தாழ்ச்சியாக, என் மனைவியிடம் தாழ்ச்சியாக, என் பெற்றோரிடம் தாழ்ச்சியாக என்னையே தாழ்த்தி கொண்டு அரவணைத்து அன்போடு செல்வதற்கு நாம் பிரியப்படுவதில்லை. அப்படித்தானே? மற்றவருக்கு நாம் சொல்லுகின்றோம், நீங்க தாழ்ச்சியா இறங்க என்று சொல்லுகின்றோம். ஆனால் நாம் அதை கடைபிடிப்பதில் பெரும் சிக்கல் இருக்கின்றது. எனவே அன்பிற்கிற மக்களே, இந்த நாளின் முதல் செய்தியாக பாலன் இயேசு வழியாக, அந்தோனியார் வழியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, நம்முடைய வாழ்வில் தாழ்ச்சி என்கின்ற புண்ணியத்தை எப்போதும் நாம் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். ஆபிரகாம் அதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. அவருக்கும் லோத்துவுக்கும் சண்டை வருகின்ற பொழுது ஆபிரகாம் விட்டு கொடுத்தார். அவர் மூத்த மகனாக இருந்த போதும், இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நேரடியாக பெற்றவராக இருந்த போதும், லோத்துவிற்கு அவர் முழுமையாக விட்டு கொடுத்தார். நீ கீழ்ப்பக்கம் சென்றால் நான் மேல் பக்கம் செல்கிறேன், நீ மேல் பக்கம் சென்றால் நான் கீழ்ப்பக்கம் செல்கிறேன், நான் தான் போவேன் என்று அவர் சொல்லவில்லை, நீ தேர்ந்தெடு என்று சொன்னார். மோயிசன் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட அவர் தன்னுடைய அதிகாரத்தை சக மனிதர்களோடு பகிர்ந்து கொடுத்தார். அவர் ஒருபோதும் நான் தான் ஆட்சி செய்வேன் என்று சொல்லவில்லை. 70 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அந்த பொறுப்பினை பகிர்ந்து கொடுத்து தாழ்ச்சியின் சின்னங்களாக நம் முன்னால் இருக்கிறார்கள். எனவே அன்பிற்கிற மக்களே, இந்த திருவிழா காலத்தில் இந்த முதல் செய்தியை நம் உள்ளத்திலே ஏற்போம். நம்முடைய அன்றாட வாழ்வின் சூழ்நிலைகளில் எப்பொழுதெல்லாம் ஒரு அகங்காரத்திற்கும் தாழ்ச்சிக்கும் இடையேயான ஒரு போராட்டத்தை நாம் சந்திக்கின்றோமோ, அந்த நேரங்களில் இறைமகன் இயேசுவை நம் கண்முன் ஒரு பாடமாக கொண்டு, நம்முடைய பாதுகாவலர் தூய அந்தோனியாரை ஒரு பாடமாக கொண்டு தாழ்ச்சி என்கின்ற புண்ணியத்தை எப்போதும் நாம் கைக்கொள்ள பிரயாசைப்படுவோம். இரண்டாவதாக அன்பிற்கிற மக்களே, தூய அந்தோனியார் கரங்களில் இருந்த அந்த திருவிவிலியம் என்பது இறைவனுடைய திருவுளமாக பேசப்பட்ட வார்த்தைகள். இறைவன் பேசிய வார்த்தைகளை மனிதர்கள் தூய ஆவியாரின் வெளிப்பாடுதலால் அறிந்து அதை வடித்து தந்ததுதான் திருவிவிலியம்.
எனவே திருவிவிலியத்தின் வார்த்தைகள் இறை திருவுளமாக இருக்கின்றது. இந்த இறை திருவுளத்தை தன் கரங்களில் மட்டுமல்ல, தன் வாழ்நாள் முழுவதும் தாங்கியவர் தூய அந்தோணியார். இறை திருவுளம் எனக்கு என்ன சொல்லுகின்றதோ அதை செய்வது. அவருடைய வாழ்க்கை அப்படித்தான் கடந்து போனது. அன்மிக்கரை மக்களை பல்வேறு ஏற்றங்கள் இறக்கங்கள். முதலிலே அவர் குருவாக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். அகஸ்தீனியன் சபையிலே இணைந்து தன்னை குருவாக மாற்றிக்கொள்ள படித்து கொண்டிருக்கின்றார். அந்த வேளையிலே அந்த குரு மடத்திற்கு 5 இறந்த உடல்கள் வருகின்றது. இந்த 5 இறந்த உடல்களும் 5 அருட்பணியாளர்களின் உடல்கள், பிரான்சிஸ் அசிசியார் சபையை சார்ந்த உடல்கள். எப்படி இவர்கள் இறந்தார்கள் என்ற கேள்வி வருகின்ற பொழுது, அவர்கள் ஆப்பிரிக்காவின் மொரோக்கா நாட்டிற்கு பயணப்பட்டவர்கள், இறை வார்த்தையை அந்த பகுதிகளிலே உச்சரிக்க அனுப்பப்பட்டவர்கள், இறை வார்த்தையின் எதிரிகளாக இருந்த அப்பகுதியின் மக்கள் அவர்களை வேத சாட்சிகளாக கொன்று போட்டு விட்டார்கள். எனவே அந்த உடல்கள் மகிமையோடு சபையின் தலைமை இல்லத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகின்றது என்பதை அறிகின்றார். உடனே அவருக்கு ஒரு மிகப்பெரிய உந்துதல் உள்ள ஏற்படுகின்றது. நானும் ஆண்டவர் இயேசுவுக்காக உயிர் கொடுக்க வேண்டும், நானும் இந்த சபையில இணைந்து மறை சாட்சியாக என்னையே மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இறைவனின் திருவுளம் தன்னை அழைப்பதாக உணர்ந்தவராக அவர் சென்று தன் சபையிலும் அனுமதி பெற்று, அசிசியாரின் சபையிலும் அனுமதி பெற்று, அகுஸ்தினியன் சபையில் இருந்து அசிசியாரின் சபைக்கு அவர் மாறுகின்றார். அங்கே அவர் குருவாக மாறுகின்றார். குருவாக மாறிய பிறகு அவருடைய திருவுளப்படி, அவருடைய ஆசைப்படி மொரோக்கோ நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுகின்றார். ஆனால் ஆண்டவரின் திருவுளம் அதுவாக இருக்கவில்லை. மொரோக்கோ நகருக்கு சென்ற உடனேயே அவருக்கு தீராத வயிற்று வலி ஏற்படுகின்றது. உடல் நோவு பயங்கரமாக இருக்கின்றது. விரைவில் இறந்து போவார் என்கிற நிலைக்கு வருகின்ற பொழுது, நீ உடனடியாக சபைக்கு திரும்பி செல்ல வேண்டும், ஓய்வு எடுக்க வேண்டும், உன் உடல் நலத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அவரை மொரோக்காவில் இருந்து அங்கிருந்து அனுப்பி வைத்து விடுகின்றார்கள். கப்பல் புறப்பட்டு வருகின்றது. கப்பல் பத்திரமாக செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்லும் என்று எல்லோரும் எதிர்பார்த்த வேளையிலே பெரும் புயல் காற்று வீசுகின்றது. கப்பலில் பெரும் புயல் காற்று வீசி கடலிலே அலைக்கழிக்கப்படுகின்றது. எங்கே உடைந்து விடுமோ என்கின்ற அச்சத்தை எல்லாம் ஏற்படுத்துகின்ற பெரும் காற்று வீசியது. பல்வேறு அலைக்கழிப்புகளுக்கு பின்னால் அந்த கப்பல் சிசிலி தீவிலே கரை ஒதுங்கியது. அந்த சிசிலி தீவிலே தெய்வ உபகாரமாக அங்கே ஒரு இல்லத்திலே தங்கி இருக்கின்ற பொழுது குருக்களுக்கான குருப்பட்டம் நடத்துகின்ற அந்த நிகழ்வு நடைபெறுகின்றது. அப்பொழுது அவருக்கான உண்மையான இறை திட்டம் வெளிப்படுத்தப்படுகின்றது. அதுவரைக்கும் நான் போய் மறை சாட்சியாக மறிக்க வேண்டும், அதுதான் எனக்கு இருக்கின்ற ஆவல் என்றெல்லாம் நினைத்தவர் அங்கே சென்று தங்கி இருந்த பொழுது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு. குறிப்பிட்டத்திலே மறையுரை வழங்குவதற்கு வரவேண்டிய தந்தை வரவில்லை. எனவே திடீரென்று ஒவ்வொருவருக்காக அந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் மறையுரை வையுங்கள் என்று ஆயர் பெருமக்கள் முன்னிலையிலும், குருக்கள் முன்னிலையிலும், இறை மக்கள் முன்னிலையிலும் அவ்வளவு பெரிய முக்கியமான மறையுரை வைப்பதற்கு, திடீரென வைப்பதற்கு எவருக்கும் துணிச்சல் இல்லை. எனவே அந்தோணியார் தங்கி இருந்த இல்லத்தினுடைய தலைவர், அந்தோணி நீதான் மறையுரை வைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். அதை கீழ்ப்படிதலோடு ஏற்றுக்கொண்டார். அன்மிக்க இறை மக்களே, முதலாவதாக அவர் சென்று அந்த ஒளிவாங்கிக்கு முன்னால் நின்று, ஒளிவாங்கி இருந்திருக்குமா என்று தெரியவில்லை, அந்த மறையுரை கொடுப்பதற்காக நின்று தன் அருமையான வாய்களை திறந்து அற்புதமாக தொடங்கினார். ஆண்டவர் மரணம் மட்டும் கீழ்ப்படிந்திருந்தார் என்று தொடங்கினார். ஆண்டவர் மரணம் மட்டும் கீழ்ப்படிந்திருந்தார். இந்த உலகிலே தன்னையே தாழ்த்தி கொண்டு மனிதனாக பிறந்த அவர் இறைவனின் திருவுளத்திற்கு மரணம் மட்டும் கீழ்ப்படிந்திருந்தார். எனவே புதியதாக குறுப்பட்டம் பெற வந்திருக்கின்ற அன்பு தம்பிகளே, நீங்கள் மரணம் மட்டும் உங்கள் சபை தலைவர்களுக்கு, சபை ஒழுங்குகளுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அதுவே உங்களுக்கு மேலான ஆசீர்வாதங்களை தரும் என்று சொல்லி தன் திருவாய் மலர்ந்து இறை விவிலியத்தை மலையென கொட்டி அவர் கற்றுக்கொண்ட பல்வேறு இறையியல் தத்துவங்களை எல்லாம் சொல்லி அந்த மறையுரையை கொடுத்தார். வாருங்கள், அங்கிருந்த ஒட்டுமொத்த இறை மக்கள் மட்டுமல்ல, ஆயர் பெருமக்கள், குருக்கள், இல்ல தலைவர்கள் எல்லோரும் ஒரு வகையான பரவசத்திற்கு ஆட்பட்டு விட்டார்கள். என்ன இந்த அந்தோணியினுடைய நாவன்மை, என்ன அவருடைய இறையியல் புலமை, என்ன அவருடைய இறை வார்த்தை தத்துவங்கள் என்று சொல்லி அவர்கள் மனமகிழ்ந்து போனார்கள். அந்த செய்தி சபை தலைவர் அசிசியாருக்கு போனது. உடனே அந்தோணியாரை அழைத்து, இதுதான் உனக்கு தரப்பட்ட பணி, நீ வடக்கிலிருந்து தெற்கு வரை முழுமையாக இறை வார்த்தை பிரசங்கங்களை செய் என்று சொல்லி அனுப்பி வைக்கப்பட்டார். அன்மிக்கிற மக்களை, இந்த இறை வார்த்தை போதிப்பதற்காக கிட்டத்தட்ட 400 கடும் பயணங்களை அவர் மேற்கொண்டார். ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் முன் இறை வார்த்தை போதிக்கின்ற அந்த பணியை அவர் செவ்வனை தெரிந்து கொண்டார். அவர் மேலும் மேலும் போதிக்க அவருடைய உடல் தளர்வுற்று அதுதான் அவருக்கு விரைவில் மரணத்தை கொண்டு வந்தது. அன்மிக்க இறைமக்களே,
கடும் பயணங்கள் மேற்கொண்டு இறை வார்த்தையை 20,000 பேர் 30,000 பேர் செவிகளில் படும்படியாக உறக்க போதித்த அவருக்கு அவருடைய உடல் தளர்ச்சியுற்றது. கடைசியில் இறந்து போனார். அன்பிக்கிற மக்களே, இறை திருவுளத்தை ஏற்க நாம் தயாராக இருக்கின்றோமா? நம்முடைய வாழ்விலே கடவுள் நமக்கு சில ஏற்றங்களை தருகின்றார், சில இரக்கங்களை தருகின்றார். ஒரு நோக்கத்தை நோக்கி போய்கொண்டு இருக்கின்றோம். அப்படி போய்கொண்டு இருக்கின்ற பொழுது பல சவால்களை சந்திக்கின்ற பொழுது நமக்குள் கேள்வி வருகின்றது, எனக்கே அந்த பிரச்சனை, நான் நிம்மதியாக இருந்தால் போதும் என்று நினைக்கின்றோம். நிம்மதியாக இருப்பதல்ல இறை திருவுளம், நிம்மதியாக இருப்பதல்ல வாழ்வின் நோக்கம். ஒவ்வொருவருக்கும் நோக்கத்தை நோக்கி போய்கொண்டு இருக்கின்றோம். எந்த பிரச்சனையும் எனக்கு வேண்டாங்க, ஒரு கஷ்டமும் வேண்டாங்க, நான் நிம்மதியாக இருக்கேங்க, நீ விட்டுருங்க. இதுதான் நம்முடைய மனநிலையாக இருக்கிறது. ஆன்மீக மக்களே, அப்படி அல்ல. நம்முடைய நோக்கம் என்பது நிம்மதியாக இருப்பதாக இருக்கக்கூடாது. மாறாக சில மேலான நோக்கங்களுக்காக நாம் சந்திக்கின்ற துன்பங்களையும் இறை திருவுளமாக ஏற்றுக்கொண்டு பயணப்பட வேண்டும். வாழ்க்கையில் என்ன நினைக்கின்றோம்? ஒரு சிறு இடம் வாங்க வேண்டும், கஷ்டப்பட்டு உழைக்கின்றோம். அப்படி உழைக்கின்ற போது ஒரு நோக்கம் வைத்திருக்கின்றோம், ஒரு இடம் வாங்கணும் என்று நினைக்கின்றோம். இடம் வைத்திருப்பவர்கள் ஒரு வீடு கட்ட வேண்டும் நினைக்கின்றோம். எனவே கடனை உடனே வாங்கி அந்த காரியங்களை செய்கின்றோம். அந்த காரியங்களை செய்து அந்த கடனை அடைப்பதற்காக பாடுகள் பட்டு ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். அதிலே ஒவ்வொரு நாள் உழைக்க வேண்டும், ஓட வேண்டும், நோய் வருகின்றது, எல்லாத்தையும் பார்க்க வேண்டும். அந்த சிக்கல்களை எல்லாம் கடந்து நீங்கள் வெற்றி பெற்று நிற்கின்ற பொழுது இது இறைவனின் திருவுளம் என்பதை காண வேண்டும். கண்டிப்பாக இதை நாம் ஒவ்வொருவரும் செய்கின்றோம். ஆனால் செய்கின்ற பொழுது மனச்சலிப்பு இல்லாமல் தூய அந்தோணியாரை போல இறை திருவுளம் இதுவே என்பதை வாழ்வின் ஏற்ற இறக்கங்களுக்கு இடையே கண்டு உணர்ந்தவர்களாக மிக துணிச்சலோடு மகிழ்ச்சியோடு பயணம் செய்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். மூன்றாவதாக ஆன்மீக மக்களை, அந்தோணியாருடைய கரங்களில் இருக்கின்ற இன்னொரு அடையாளம் வெண்லீலி மலர்கள். வெண்லீலி மலர்கள் கிபி 1630 ஆண்டிலே ஆஸ்திரியா நாட்டிலே அந்த புதுமை நடக்கின்றது. அந்தோணியார் திருச்சுருவம் இருக்கின்றது. ஜூன் மாதம் 13ஆம் தேதி அவருடைய விழா. எனவே அன்றைய நாளிலே திருப்பலிக்கு வந்த ஒரு அன்பர் தூய அந்தோணியாருக்கு சாற்றுவதற்காக வாசனை மிகுந்த அந்த வெண்லீலி மலர்களை பறித்து கொண்டு வருகின்றார். அந்தோணியாருடைய திருப்பாதங்களிலே அவருடைய தூய்மையை எண்ணி பார்த்தவர்களாக அந்த மலர்களை அவருடைய சிறு சுரூபத்திலே சூடிவிட்டு செல்லுகின்றார். ஆன்மீக மக்களே, அடுத்த நாள் அதிகாலை அந்த கோவில் உபதேசியார் ஆலயத்தை திறக்கின்றார். ஆலயம் முழுவதும் வெண்லீலி மலருடைய வாசனை நிரம்பி வழிகின்றது. எங்கிருந்து இந்த வாசனை வருகின்ற பார்க்கின்ற பொழுது திருச்சுரூபத்திலே 2 மலர்கள், வெண்லீலி மலர்கள் வைக்கப்பட்டு இருக்கின்றது. அந்த மலர்கள் வாடவில்லை. நேற்று வைத்த மலர்கள் இன்று வாடவில்லை, எனவே இன்று எடுக்க வேண்டாம் என்று சொல்லி அப்படியே வைத்து விடுகின்றார். அடுத்த நாளும் வாடவில்லை, அதற்கு அடுத்த நாளும் வாடவில்லை. ஆலயத்தின் இருந்த நறுமணமும் அது சற்றும் குறையவில்லை. அடுத்த ஆண்டு ஜூன் 13 வரை அந்த வாசனை அங்கே இருந்து தூய அந்தோணியார் எத்துணை தூய்மை மிகு வாழ்வை வாழ்ந்தவர் என்பதை இந்த உலகத்திற்கு அது பறைசாற்றியது. அன்பிற்குரிய மக்களே, நம்முடைய அந்தோணியார் அவர் கரங்களில் இருக்கின்ற வெண்லீலி மலர்கள் அவருடைய தூய்மைக்கும் இறைவன் விரும்புகின்ற பரிசுத்தத்திற்கும் அடையாளமாக இருக்கின்றது. அவர் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் அதுதான். பாவத்தை ஒருபோதும் நேசித்தவர் அல்ல. அவர் மட்டும் பாவத்திலிருந்து விலகி இருக்கவில்லை, மாறாக தன்னுடைய தோற்றம் கூட எவரையும் பாவத்திற்கு இழுத்து விடக்கூடாது என்பதிலும் கருத்தாக இருந்தார். அடைய முடியேன் இப்படி இருக்கின்றது, எல்லா சுரூபத்திலும் அடைய முடியேன் இப்படி வைக்கப்பட்டு இருக்கின்றது. ஏனென்றால் என்னுடைய அழகு எவரையும் பாவ நாட்டத்திற்குள் அழைத்து சென்று விடக்கூடாது என்று சொல்லி தன்னை தலை முடியை இப்படி மலித்து கொண்டாரான் தூய அந்தோணியார். எப்படிப்பட்டவர் பாருங்கள், எப்படிப்பட்டவர்! இறைவனுக்காக தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக் கொள்வதற்காக தனக்கு இருக்கின்ற அழகை கூட முழுமையாக வெளிப்படுத்திக் கொள்ளாத இன்றைக்கு நாம் பல்வேறு விதங்களிலே நம்மை மிகுதியாக அழகுபடுத்திக் கொள்கின்றோம். ஆண்களும் சரி, பெண்களும் சரி, நல்ல முறையிலே முடி கடியெல்லாம் வெட்டி நம்மை அப்படியே ஒரு அழகு பதுமைகளாக, அழகு சிங்கங்களாக காட்டிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம். அந்தோணியார் என்ன நினைக்கின்றார் பாருங்கள், என்னுடைய அழகு, இறைவனால் எனக்கு தரப்பட்ட இயற்கையான அழகு கூட மற்றவரை பாவத்திற்கு விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி அவர் தன்னை தூய மகனாக காத்து கொண்டார். அந்த தூய்மை நமக்கு மிகப்பெரிய பாடமாக இருக்க வேண்டும். எனவே அன்பிற்குரிய மக்கள், ஆண்டவர் பாவிகளை நேசிக்கின்றார், ஆனால் பாவத்தை வெறுக்கின்றார். அந்த விபச்சார பெண் பிடிபட்ட பொழுது ஆண்டவருடைய பாவத்தை மன்னித்தார், ஆனால் கடைசியில் சொன்னார், இனிமேல் பாவம் செய்யாதே என்று சொன்னார். பாவத்தை ஆண்டவர் விரும்புவதில்லை. நீ 2 கைகளோடு நரகத்திற்கு செல்வதை விட ஒரு கை ஊனமுற்றவனாக விண்ணகத்திற்கு வந்து சேர். உன் கை உன்னை பாவத்திற்கு அழைத்தால் அந்த கையை வெட்டிவிடு. உன் கண்கள் உன்னை பாவத்திற்கு அழைத்தால் அந்த கண்களை பிடுங்கி எறிந்து விடு. ஏனென்றால் முழு உபயத்தோடும் பாவத்தை கட்டிக்கொண்டு நீ நரகத்திற்கு செல்வதை விட உடலின் உபயங்களை இழந்து, அவயங்களை இழந்து நீ மோட்சத்திற்கு வந்து சேர் என்று ஆண்டவர் அழைத்தார். எனவே அன்பிற்குரிய மக்களே, நம்முடைய வாழ்வில் இறை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான இன்னொரு முக்கியமான கட்டளைகள் நம்முடைய தூய வாழ்வு.
அதையும் இந்த நாளில் நான் பிரதிஜ்ஞை எடுக்க வேண்டும். இந்த அன்றாட வாழ்விலே ஒருபோதும் பாவ நாட்டங்களுக்குரிய சிந்தனைகளை எனக்குள் மெல்ன்று விடாமல் அவற்றிலிருந்து விடுதலை பெற்று தூய மகனாக தூய மகளாக என் வாழ்வை நான் பாதுகாத்துக் கொள்கின்ற பொழுது அது என் குடும்பத்திற்குள் இறைவனின் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்கான மிகச்சிறப்பான ஒரு வாய்க்காலாக அமையும். எனவே அன்பிற்கிற மக்களை, அந்தோனியார் திருவிழா நீங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்கள். அருமையாக 3 விஷயங்களை சந்தித்தோம். தூய் அந்தோனியாரை போல தாழ்ச்சியின் சுரூபங்களாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அமைவோம். ஒருபோதும் கடும் சொல் பேசி அகங்காரத்தோடு திரிந்து உறவுகளுக்குள் பிணவுகளை உண்டாக்காமல் தாழ்ந்த உள்ளத்தோடு நாம் இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ்வோம். நம்முடைய வாழ்வின் ஏற்ற இறக்கங்களை சந்திக்கின்ற பொழுது இது இறைவனின் திருவுளம், அது என்னை இன்னும் நல் வழிக்கு கொண்டு செல்லும் என்று வருகின்ற ஏற்ற இறக்கங்களை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்வோம். இறைவனின் ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளும் விதமாக நம்முடைய பரிசுத்தத்தை என்னாலும் நான் காத்துக்கொள்வோம். அது இந்த திருவிழா காலத்தில் நாம் அந்த உறுதிகளை எடுக்கின்ற பொழுது வருகின்ற ஆண்டு காலம் நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த சிந்தனைகளை உள்ளத்திலே தியானித்தவர்களாக தொடர்ந்து நாம் பலியிலே இணைந்து மன்றாடுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.